ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல களத்துக்குள்ள, அதாவது உக்ரைனோட நிலப்பரப்புக்குள்ள தாறுமாறான மைலேஜ ரஷ்யா எடுத்துக்கிட்டே இருக்கு. அதாவது நிலப்பரப்பு விரிவாக்கம் அப்படிங்கிறத அந்த பக்கம் ஜெலன்ஸ்கியோட படையால தடுக்க முடியவே இல்ல. அத தாண்டி இப்ப ரஷ்யாவுக்கு என்ன ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா, அமெரிக்க ஆயுதத்தோட நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேகம், அக்யூரசி கூடிக்கிட்டே இருக்கு. இத ரஷ்யா பெரிய அளவுல அமெரிக்காவுக்கு 2025க்கான கிஃப்ட்டா நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி வம்பிழுக்கிற அளவுக்கு மாறிப்போச்சு. காரணம் என்ன? அடுத்தடுத்த டெலிவரிகள பைடன் அரசாங்கம் தந்து, ரஷ்யாவுக்கு ஒரு தலைவலிய குடுக்கலாம் அப்படின்னு நெனச்சு தான் குடுத்துட்டு போனார்கள். ஆனா, ட்ரம்ப் நிர்வாகம் வந்தனால, ரஷ்யாவுக்குள்ள எடுத்துட்டு போ முடியல. ரஷ்யாவோட யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகள்ல பயன்படுத்துறார்கள். ரஷ்யா ஈஸியா நியூட்ரலைஸ் பண்ணுது. இனி ரஷ்யாவுக்குள்ள எடுத்துட்டு போ முடியுமா? இங்க என்ன நடமையோ, அதே தான் அங்கேயும். அமெரிக்க ஆயுதங்கள் வெளியில வருதுன்னு தெரிஞ்சா போதும், ரஷ்யா அந்த இடத்த சிதறடிச்சிருது. அந்த ஆயுதங்கள் பிரயோஜனமே இல்லாம போயிருது. அவர்களோட ஏகப்பட்ட டெக்னாலஜிகள உக்ரைன் யுத்தத்துல பலி குடுத்துட்டார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அதத்தான் இப்ப பெரிய அளவு கிண்டல், கேலியாவே கொண்டு போயிட்டார்கள். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அடி வாங்குது. உக்ரைன் அடி வாங்குதுன்னு இப்ப ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் பேசுறதே இல்ல. அமெரிக்க ஆயுதங்கள் அடி வாங்குதுன்னு தான் பேச ஆரம்பிக்கிறார்கள். உக்ரைனோட அடி அப்படிங்கிறது வீரர்களோட இழப்பு எண்ணிக்கையை மட்டும் போடுறாரு. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு எவ்வளவோ வீரர்கள் இழந்துருச்சு உக்ரைன். இன்னமும் வாய தொறக்கல. ஆனா ரஷ்யாவோட எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது தாறுமாறா இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. உதாரணமா இந்த நியூ இயர் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 5 நாட்கள் கூட ஓடி முடியல. அப்படி இருந்து ரஷ்யாவோட சொல்லக்கூடிய எண்ணிக்கை 8000த்துக்கும் அதிகமான வீரர்கள பல பகுதிகள் ஓவரால் யுத்தத்துல நாங்க நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ருக்கார்கள். இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஏன் அப்புட்ன்னா, நியூயார்க் அடுத்து எல்லா தாக்குதலையும் உக்ரைன் ரெக்கார்ட் பண்றதெல்லாம் முக்கியமான கட்டமைப்புகள், பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள். இதுல ரஷ்யாவோட கோர தாண்டவத்த மட்டும் தான் பதிவு பண்ணார்கள். களத்துல என்ன மாரியான சேதாரம், எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் முன்னேறி போயிருக்காய்ங்க, இந்த விவரங்கள அவர்கள் தெரிவிக்கவே இல்ல. இந்த சைடும் தெரிவிக்கல. நாங்க இங்க அட்டாக் பண்ணோம், இந்தந்த ஆயுதங்கள வச்சு அட்டாக் பண்ணோங்கிறத மட்டும் தான் சொன்னார்கள். இந்த டீட்டெயில்ஸ சொல்லல. இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் 8000த்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சொன்னது மட்டும் இல்ல, இது பூராமே அமெரிக்காவுக்கான நியூ இயர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி வம்பிழுத்திருக்கார்கள். அது மட்டும் கிடையாது. ரஷ்யாவுக்கு சிரியால ஹோல்டே இல்லை. ஆசாத் போனதுக்கப்புறம் சிரியால பெரிய அளவு ஆசாத் விழுந்துட்டாரு. அவர காப்பாத்த முடியலைங்கிறதே ரஷ்யாவுக்கு ஒரு அசிங்கமா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா புதுசா ஜுலானி கவர்மெண்ட் வந்து ரஷ்யாவுக்கு ஃபேவரா தான் போய்க்கிட்டு இருக்காங்களே ஒழிய, பெரிய அளவு ரஷ்ய எதிர்ப்பு, அமெரிக்க ஆதரவு அப்படின்னு மாறல. உள்ள சொல்லப்போனா 2 பக்கமுமே ஈக்குவலா பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஸ்டாண்டும், ரஷ்யா பக்கம் ஒரு சைடு அதிகம் அப்படிங்கிற ரேஞ்சுல தான் கொண்டு போறார்கள். இது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அதிர்ச்சி. குறிப்பா இந்த பக்கம் ஐரோப்பாவுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை சிறிய பிரச்சனைகள முடிக்கணும். இதுக்காக ஜுலானி கவர்மெண்ட் வந்த உடனே முதல்ல விசிட் அடிச்சது யாருன்னு பார்த்தா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் தான். நேத்து வரை தீவிரவாதி, நேத்து வரை தீவிரவாதி. கரெக்ட்டா தான் சொல்றாரு. இன்னைக்கு அவன் தான் பேர மாத்திட்டா, கோட்ட மாத்திட்டா பார். அப்படின்னு சொல்லி பயபிள்ளைய பார்த்து கையெல்லாம் குலுக்கிட்டு வந்தார்கள். உள்ள சொல்லப்போனா உலக வர்த்தகத்துல ஈடு அமையாத இடத்த சிரியா பிடிச்சாலே ஆச்சரியப்படுறதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ட ஆக்டிவ் மோடுக்கே கொண்டு வந்துட்டாரு. நேத்து வரை ஹை ரிஸ்க்கான ஜோனா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. அது அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல தெரியுமா? யார் வேணாலும் போ, வா அப்படின்னு கொண்டு வந்துட்டார்கள். இவ்வளவை கொண்டு வந்துட்டு, எதுக்கு அப்படிலாம் சிரியா உள்ள வளங்கள வழக்கம் போல சுரண்டலாம். ஏற்கனவே ஒரு அரசாங்கம் இருந்தாலும் ரொம்ப சுலபமா, ஜாலியா இஷ்டத்துக்கு அங்க உள்ள வளங்கள சுரண்டிக்கிட்டு இருந்தார்கள். இல்லை ஜுலானி தரப்பு என்னதான் பேசலாம். ஆனா அரசாங்கமா இந்த அமைப்ப ஒத்துக்க போறது கிடையாது. அரசாங்கமா மாறவும் அனுமதிக்க போறது கிடையாது. அப்ப எதுக்கு தான் கொண்டு வந்தார்கள்? எதுக்கு தான் கொண்டு வந்தாங்க? ரஷ்யாவோட ஃபுட் பிரிண்ட்ஸ தூக்கி வீசிட்டு, அகதிகள் பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரதா? ஆனா ரஷ்யாவோட ஃபுட் பிரிண்ட்ஸ தூக்க முடியாதுங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வார்கள்? ஐரோப்பா வழக்கம் போல தனக்கு தெரிஞ்ச வேலை, பிடிச்ச வேலை. இந்த மாரி சிண்டு முடியிற வேலை, வாய் பேசுற வேலை. அதத்தான் ரஷ்யாவுக்கு எதிராவும் செய்றார்கள். ரஷ்யா ராணுவ முகாம்கள காலி பண்ணிட்டு சிரிய மக்களோட வாழ்க்கைக்கு வழிவிடணும். சிரியால அமைதி திரும்பணும். நல்லாட்சி நடக்கணும். மாலே, தேயிலை, பொன்மலை எல்லாம் போட்டாய்ங்க வழக்கம் போல. ரஷ்யா அங்கருந்து ஒரே போடுதா, முதல்ல போய் அமெரிக்காட்ட சொல்லு. அவள எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில ஓட சொல்லு. அவள அந்த பக்கமே எட்டி பார்க்காம சொல்லு. இத தாண்டி
ஆள குடுகுடுன்னு ஏன்டா நீங்க 2 பேரும் ஓடுனீங்க? ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் போய் என்ன கழிச்சீங்க? இதெல்லாம் நீங்க பண்ணும்போது, இணையப்பட்ட அந்த திசைய பார்க்காத, கண்ண மூடு, அண்ணன் தண்ணி புழங்காத அப்படின்னு சொல்றத நான் ஒண்ணும் ஏத்துக்க போறது கிடையாது. ஆனா நீ சொல்லும்போது திருப்பி பதிலடி குடுக்காம இருக்க போறதில்ல. அது செயல்ல குடுக்கறதுக்கு முன்னாடி உன்னோட விஷயத்த நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி அந்த சைடும் ஒரு மிரட்டல். அப்ப சிரிய விவகாரத்துல ரஷ்யாவ வீழ்த்திப்புட்டோம் அப்படின்னு கைத்தட்டி கொண்டாட போலாம் அப்படின்னு நெனச்சார்கள். இல்ல, இல்ல போலாம் முடியாது. அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சிம்பிளா ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு. ஏறக்குறைய அமெரிக்க ஆயுதங்களோட ஃபெயிலியர் ரேஷியோவ புத்தாண்டு பரிசா அமெரிக்காவுக்கும், சிரிய தோல்விய சிரியால புற்பலிச்சு உள்ள போய் இருக்குங்கிறத இந்த பக்கம் ஐரோப்பா நண்பர்கள்னே சொல்லிக்கலாம். ஏன் அப்டின்னா அங்கருந்து எம்புட்டையும் வாங்கிட்டு அவ கூடயே சண்டைக்கு போவாய்ங்க. பத்தாததுக்கு நம்மளையும் சண்டைக்கு சொல்லுவாய்ங்க. அதனால இந்த பக்கம் ஐரோப்பிய நண்பர்களுக்கும் ரஷ்யா புத்தாண்டு பரிசா சிரிய விவகாரத்தை கொடுத்திருக்குன்னு நம்ம சொல்லல. அவங்க ஊர் டெலிகிராம் சேனல்கள் பெருமையா பேசிக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம இங்க பதிவு பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.